அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இஃப்தார் டிசர்ட்டுக்காக ஒரு கேரமல் புடினைத்தான் நான் செஞ்சிருக்கிறேன். எம்டி ப்ராடக்ட் கேரமல் புடின் பேக்கெட் ஒன்றைத்தான் வாங்கி செஞ்செடுத்தேன். இதில் பேக்கெட் 2 வரும். ஒன்று கேரமல் புடின் மாவு, மற்றது சுகர் சிரப். வீட்டில் வேறையாக செய்ய வேண்டிய தேவையில்லை. சுகர் சிரப்பு அதிலே பேக்கெட்லேயே வருது. அதால் இப்போ நான் கப்பு சின்ன சின்ன கப்புகளை எடுத்து சுகர் சிரப் பேக்கெட்டை உடச்சி ஊற்றிக்கொள்கிறேன். சின்ன சின்ன 5 கப்புகளுக்கு தான் சுகர் சிரப் போதுமாக இருந்துச்சு. ஒரு சட்டியில் ஃப்ரெஷ் மில்க் 500 மில்லி பாலை ஊற்றி எடுத்து வைக்கிறேன். பாலுக்கு தண்ணி சேர்க்காமல் இருந்தால் தான் நல்லா, அப்போ தான் நல்லா திக்காகவும் அதே நேரம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் கேரமல் புடின் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்செடுத்துக்கொள்ளணும். மாவு கட்டி சின்ன சின்ன துண்டுகள் இல்லாமல் தான் நான் கரைச்செடுத்துக்கொள்கிறேன். அதோட அரை கப் அளவு சீனியை சேர்த்து நல்லா கரைச்செடுத்துக்கொள்கிறேன். கேரமல் புடின் கலவையை நல்லா கரைச்செடுத்ததுக்கு பிறகு அடுப்பில் வச்சு காய்ச்செடுத்துக்கொள்ள போகிறேன். அடுப்பை நான் மீடியம் சைஸில் தான் வச்சுக்கிறேன். தண்ணித்தன்மை இல்லாமல் கொஞ்சம் கட்டித்தன்மை வரைக்கும் கிளறி கொண்டே தான் இருக்கணும். கரண்டி இல்லாட்டி விஸ்கி போட்டு கிளறலேன்னு சொன்னால் சட்டி அடியால் எல்லாமே தீஞ்சு போய்த்திடும். பாருங்கள், கேரமல் புடின் தண்ணித்தன்மை இல்லாமல் இறுகி ஒரு கட்டித்தன்மையாக வந்திருக்கு. அதோட அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டிக்கிறேன். கேரமல் புடின் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு சுகர் சிரப் போட்ட கப்புகளுக்கு நான் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், சூடு ஆறினதுக்கு பிறகு அடுப்பில் இருந்ததையும் விட இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி கட்டியாக வந்திருக்குது. கேரமல் புடின் கட்டியானதால் நான் கரண்டி ஒன்றால் தான் எல்லாத்துக்கும் போட்டுக்கொள்கிறேன். எல்லா கப்புகளுக்குமே கேரமல் புடினை போட்டு எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். கேரமல் புடின் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு. கேரமல் புடின் நல்லா இருந்துச்சு, அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கேரமல் புடின் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.